அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்றைய சிந்தனை வாழ்க்கையின் உண்மை. நம் வாழ்க்கையினுடைய உண்மை என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி நீ ஒருபொழுதும் கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். அதையும் நீ பெரிது பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அது நோக்கி நீ பயணம் செய். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள். கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதனும் நம் கூட இருக்க குழந்தைகள், நம்முடைய தாய், தந்தை, தன்னுடைய அப்பா, அம்மா, தன்னுடைய மாமியார், மாமனார், தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள், நம்முடைய சுற்றங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்குள்ளே சில குணங்களும் இருக்கும். அதன் வழியாகத்தான் அவர்கள் பயணமும் இருக்கும். அவர்களை நாம் ஒழுங்குபடுத்துகிறோம் என்று வேதனைகளை சுமந்து கொள்ள வேண்டாம். கண்டிப்பா. நம்ம குழந்தைங்க மாற மாட்றாங்க. நம்ம மாமியார் மாற மாட்றாங்க. நம்முடைய சொந்தங்கள் மாற மாட்டேன்து. எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்க? அவங்கள ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம் வேதனையை நமக்குள்ள சுமந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் போகும் வரை போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் அவர்கள் கண்டிப்பாக திரும்பி வருவார்கள். ஒரு கஷ்டம் வரும்போது தான், ஒரு வேதனை வரும்போது தான், ஒரு துன்பம் வரும்போது தான், அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே! நமக்கு துன்பமா இருக்கே! அப்ப என்னவோ செய்றாங்க, என்னவோ பண்றாங்க. அவங்க டெய்லி உடற்பயிற்சி செய்றாங்க, டெய்லி தியானம் செய்றாங்க. ஏன் நாம கூட செய்யக்கூடாதா? நாம செய்தாலும் இந்த மாரி மகிழ்ச்சியா இருக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒரு அனுபவம் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வந்து ஒரு அனுபவம் பெற்ற பிறகுதான் அவர்கள் அனைவரும் இங்கே திரும்பி வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா? கெட்டதா? என்பதை அவர்களாலே உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். "ஏய்! நீ போகிற பாதை தப்புப்பா. இது போகக்கூடாது. அம்மா சொல்ற நல்ல வழி இருக்கு பாரு. டெய்லி உடற்பயிற்சி செய்யி, காயகல்ப பயிற்சி செய்யி, தியானம் செய்யி. இப்படியெல்லாம் நீ செஞ்சீன்னா நல்லா ஒழுக்கமா வாழ முடியும்." அப்படி நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்கு புரியாது. அவர்களே உணர்ந்தால் மட்டும் தான் அவர்களுக்கு அந்த உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் கூட, உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பா. ஆனா அவங்களுக்கு பிடிக்காம கூட போயிடும். "என்ன இவ இத பத்தி எப்பவுமே சொல்லிட்டே இருக்காங்களே, ஏன் இத சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பிடிக்காம கூட போயிடும். அதனால நாம யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவரவர் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள் எடுத்திருக்காங்க. தனித்தனி ஆன்மாக்கள். அவங்க அவங்க வழியில நடந்து முடிந்து, அதற்கான பலனை அனுபவித்து அடிபடும்போது மட்டுமே தான் இங்க வர முடியும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையும் கூட. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும், செயல்களும் இருக்கின்றன. ஒருத்தருடைய கேரக்டர் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, அவருடைய கரு மையத்தில் பதிவாகிய தரப்பதிவு. தன்னுடைய அப்பா, அம்மா, அவங்களுடைய தாத்தா, பாட்டி, முன்னோர்கள், முன்னோர்கள், முன்னோர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய குணங்களும், செயல்களும் தான் அவர்கிட்ட இருக்கும். அதாவது அவர்கள் நல்ல செயல்கள் செய்திருந்தால், புண்ணிய பதிவுகள் இருந்தால், இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் தீய பதிவுகள் ஏதாவது செய்திருந்தால், இப்போ தீய குணங்களும், செயல்களும் அவர்கிட்ட இருக்குத நாம கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற குழந்தைகளாகவும் இருந்தாலும் சரி, பேரன் பேத்திகளாகவும் உறவுகளாகவும் இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறவே மாறாது. கண்டிப்பா. இவங்களுடைய குணத்த நம்ம மாத்தணும், இவங்களுடைய கேரக்டர் நம்ம மாத்தணும், இவங்களுடைய செயலை நம்ம மாத்தணும்னு சொல்லிட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எதை செய்ய வந்தார்களோ, அதை செய்வது தானே அவர்களுடைய விதி. அவங்க எத செய்ய வந்தாங்களோ, அத அவங்க செய்துதானே ஆகணும். செய்து முடிக்கணும் இல்லையா? அதுதான் அவங்களுடைய விதி. இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியாது. ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். ஐயோ! பாவம் இந்த ஆன்மா. இவ்ளோ அறிவுல குறைபாடோட இருக்கே! நம்ம எவ்ளோ சொல்லியும் இவங்களுக்கு புரியலையே! நம்ம என்ன செய்யறது? சொல்லிட்டு அவங்கள திருத்த நாம வரல. அதை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கவே நாம் செய்ய வேண்டும் என்கிறார்.
பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று நாம கெட்ட பெயரை தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை இனிமேல் விட்டு விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அனுபவம் தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். ஒரு அனுபவம் வந்த பிறகுதான் அவர்கள் தன்னை மாற்றிக் கொள்வதற்காகவே வருவாங்க. அது கூட விதி இருந்தா இந்த பிறவியில் அவர்களுக்கு குரு கிடைக்க வேண்டும் அப்படின்னு இருந்தா, கண்டிப்பாக அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாகவே இரு. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார், தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள். செயற்கையாகவே சரி நம்ம 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 வந்து அம்மா சொல்றத கேட்கலாம் அப்படின்ற ஒரு குணத்த அவங்க அன்ப காட்டிக்கொண்டே இருந்தாலும், அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் ஆனது தானாகவே வெளிவரும். அதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள். நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஆமா. இது ஒரு சத்திரம் மாதிரி. நம்ம வருவோம், போகும். வந்து போகும் உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதைத் தவிர வேறு எதையும் நம்மால் செய்து காட்ட முடியாது. அந்தந்த வேஷத்துக்கு ஏத்த மாரி தான் நம்ம நடிக்க முடியும். எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. எல்லையில்லாத அன்பு நான் வச்சிருந்தேன். ஆனா என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாதேன்னு சொல்றாரு. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் இறைவன். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை தாண்டி விடுகிறது. அதுதான் சுனாமி மாதிரி இயற்கை சீற்றங்கள், இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை திடீரென்று வெளிப்படுத்தி விடுகிறது. சுனாமி. எவ்ளோ அமைதியான இருந்த கடல், எப்படி எவ்ளோ உயிர்களை எடுத்துக்கொண்டு போனது. வயநாட்டு பிரச்சனை, மண் சரிவு, எவ்ளோ உயிர்களை இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். எவ்ளோ அமைதியா இருந்தா அந்த இயற்கை கூட பாருங்க ஒரு சில சமயத்துல தன்னுடைய தன்னுடைய எல்லையை தாண்டி வருகிறது. அந்த மாரி தானே எல்லாருமே இருப்பாங்க. நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுதான் உன்னை திருத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும். இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. ஐயோ! இன்னைக்கு நான் துன்பமா இருக்கேன். நான் கவலையா இருக்கேன். நான் யார்கிட்டனா சொல்லணும். அந்த மாரி துணைய தேடாதே. உன் இன்பத் துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால், நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். யார் அப்படி நம்ம கூட சேர்ந்தே பயணிப்பாங்க? நம்முடைய இன்பத் துன்பத்தில் பெறுவதற்கு பிரபஞ்சத்தில் ஒருவர் நிச்சயம் இருக்கிறார் என்றால், கடைசி வரை நம்ம கூட யார்? அவரவர் வேலை முடிந்துன்னு அவரவர் போய்க் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நமக்கு யாரு அந்த நம்மள கைவிடாமல் கூட இருப்பவர் யாரு? இறைவன். இறைவன் தவிர வேறு யாருமே கிடையாது. அது உன் பிறவி பிராரத்தை பொறுத்திருக்கிறது. அப்படி அது நடந்து விட்டால் எந்த சூழ்நிலையும் உன்னோடு இணைந்திருப்பார். பிராரத்த கர்மம். இந்த கர்மத்தினால என்னவோ நம்ம கூட இருக்கிறவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஆனா இறைவன் என்னைக்குமே எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூட இணைந்து இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இணைந்து இருப்பவர் யாரும் இறைவன் மட்டுமே. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வரும் துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றலை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எதற்காகவும் நாம் பயப்படக்கூடாது. எதற்காகவும் நாம் கவலைப்பட்டு ஒதுங்கி உட்காரக்கூடாது. கண்ணீர் விடக்கூடாது. எதற்காகவும் கண்ணீர் விடக்கூடாது. நம் இறைவன் நமக்குள் இருக்கும்போது, நமக்கு எதற்கு கண்ணீர்? மனிதன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட, நம் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும்? அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உன் கண்ணீரும், உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். உன் கண்ணீரும், கவலையுமே உன்ன இவ பாவம் பலவீனமா இருக்கான்ற மாரி காட்டிவிடும். அழுவதாலும், சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும். கண்டிப்பா. நீ எப்படி இருந்தாலும் நீ தான் உன் சுமைய சுமக்கணும். உன்னுடைய பதிவுகளை நீ தான் கழிக்கணும். எப்பா எனக்கு எங்க அப்பா, அம்மா குடுத்த சஞ்சித கர்மம் என்னால வந்து
செய்ய முடியல. என்னால பார்த்துக்க முடியல. என்னால கவனிக்க முடியல. நீ கொஞ்சம் கழிச்சுக்கிறியா? அப்படின்னு குடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவரவர் கர்மங்களை அவரவரே சுமந்து, அவரவரே அதை கழிக்க வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும், ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஐயோ! எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சே! இந்த கவலை வந்துடுச்சே! இந்த துன்பம் வந்துடுச்சே! அப்படின்னு அழுது, அழுது சுமப்பதை விட, "அப்பா, நான் செய்தப்பா. போன பிறவியில ஏதோ பிறவியில நான் செய்த கர்மாப்பா. எனக்கு வந்திருக்குதுப்பா. சிரமம் இல்லாம நான் அத ஏத்துக்கிறேன். நீ இருக்கிறப்ப எனக்கு ஏன்பா கவல? இறைவன் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவல? நீ எல்லா இடத்துலயும் இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற. நீ பார்த்துக்க மாட்டியா? எனக்கு எந்த சிரமமும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு தைரியமும், தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனின் உலகத்தை வாழ வைக்கும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதனுக்கும் தைரியமும், தன்னம்பிக்கையும் வேணும். இறைவன் என்னுள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த பக்குவத்தை நாம் அடைந்து விட்டால், எந்த துன்பமும் நம்மை நெருங்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் இப்படிதான் நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில இந்த உண்மைய நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருமே திருத்த வரல. அவங்கவங்க தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவரவர்கள் கொண்டு வந்த அந்த கர்ம வினைகளை ஒவ்வொன்றாக அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது அந்த வினை பதிவுகள் கழிகிறதோ, அப்பொழுது தானாகவே அவர்கள் இறைவனை நோக்கி பயணத்தில் படி வைப்பார்கள். அடுத்த அடி எடுத்து வைப்பார்கள். அதனால அவங்கள நான் திருத்துறேன், இவங்கள நான் திருத்துறேன், இவங்க ஏன் வரல? இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? எதையும் நம்ம யோசிக்க தேவையில்ல. அந்தந்த ஆன்மா அனுபவம் பெறும்பொழுது, அது தானாகவே தேடி வரும். இதை அனைவரும் சிந்தனை செய்யணும். இதுதான் வாழ்க்கையுடைய உண்மை தத்துவமே. சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.